இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஆக்ரா அண்ட் ஜெய்ப்பூர் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். செட்டில் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள போய் காட்டுறேன். சார்ஜரி லாக்னு பேர் வச்சு லாகி தவிர எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒழுங்காக வீடியோ போட போகிறோம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஆக்ரா அண்ட் ஜெய்ப்பூர் ட்ரிப்புக்கு போறோம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து நாங்கள் 4 மணிக்கு கிளம்பிட்டோம். அந்த ஃப்ளைட் வந்துட்டு 8 மணிக்கு. ஸோ நல்ல தூங்கி எழுந்துட்டு இப்போ நாங்கள் டிரான்சிட் பெங்களூரில் இருக்கோம். பெங்களூருக்கு இப்போ செகண்ட் ஃப்ளைட்டில் ஆக்ரா போயிட்டு அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்குறோன்றதை பார்க்கலாம். Fasten your seatbelts, let's take off now. ஒரு வழியாக உள்ள போட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஃப்ளைட் ஒரு 1/2 hour கிட்ட டிலே. இன்னமும் ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறாங்க ட்ராலிக்கெலாம். ஏமா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். Hey, let me tell you something. Wanna know? ஆக்ராவில் வந்து இறங்கிட்டோம். இங்கே வந்துட்டு 17 டிகிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. வெதர் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் சில்லுன்னு. இப்போ மெயினில் போயிட்டு ட்ராப் ஆனவங்களுக்குள்ள ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இங்கேருந்து மெயினில் போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு ரெண்டல் பைக் எடுக்க போகிறோம். ஹோட்டல் வந்துட்டோம். ஹோட்டல் ரூம் வந்துட்டு booking.comல காமிச்சது வேற. இங்கனக்குள்ள கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ சிம்பிளி ஒரு 2 பெட் இருக்குது. பாத்ரூம்ஸும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. booking.comல செமையாக காட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஹோட்டல் இல்லை. எனிவேஸ் இது 1 day ஸ்டே, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு மாற்றலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஹோட்டல் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து ஆக்ரா ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட்டை அக்பர் கட்டியிருக்காரு. ஸோ 1638 போல் கேபிட்டல் டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ அவங்க வம்சமே வந்துட்டு அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. The next day. ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குளிர் ரொம்ப ஜாஸ்தி. கனடாலாம் குளிர் பார்த்துட்டு இருந்தேன், இங்கே அப்படி இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னோட ரூம்ஸ்லாம் ஹீட்டர் இல்லை. ஸோ வெளியே சில் நைட்டு வந்தோன்னா அந்த சில்னஸ் அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேயும் எதுவும் பெருசா செட் ஆகல. சைஸ் எதுவுமே செட் ஆகல. உங்க சைஸ் அப்படி இருக்கு, நான் செய்ய முடியாது. போங்க. அது அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. அது சைஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ 2-3 லேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே 2 டிஷர்ட் போட்டு மேலே 1 போட்டு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு பிளான் என்னன்னா தாஜ்மஹால் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போறோம். வெளியே போய் மசாலா பிஸ்ட்ரோ ரெஸ்டாரண்ட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிட்டுட்டு தாஜ்மஹால் போகலாம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானே. ஆக்சுவலாக உள்ளே வந்து லாக்கரில் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள என்ட்ரிக்கு 50 அண்ட் ஆல்சோ டாம் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 200 டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோக்கனை தொலைச்சிட்டோன்னா அதுக்கு ஒரு 100 rupees. ஸோ அதனால் உள்ளே வந்தால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக தாஜ்மஹால் தெரியவே இல்லை, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. கிட்ட வந்தப்பறம் கொஞ்சம் தெரியுது. வீடியோவில் தெரியுதா தெரியல, அங்கே இருக்கு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. தாஜ்மஹால் பின்னாடி அப்படியே யமுனா ரிவர் இருக்குது. யமுனா நதிக்கரையில் தான் அதை கட்டியிருக்காங்க.
later. தாஜ்மஹாலை நல்லா சுற்றி பார்த்தாச்சு, நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். வெளியே வந்தோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. லைட்டா பசிக்குதா? ஸோ அதில் ஒரு ஆலு டிக்கி சாட்டும் பானிபூரியும் ட்ரை பண்ணோம். சாட் ஐட்டம்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் ஆட்டோ ஏறி இருக்கோம். இந்த ஊரில் அதை ஆட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, டுக் டுக் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னடா? பேர் நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா மினி தாஜ், பேபி தாஜ் இத்மதுல்லா, அதானே? இத்மதுல்லா போகிறோம். அது ஆக்சுவலாக தாஜ் மாதிரி ரிசம்பிள் பண்ணி குட்டியாக கட்டியிருக்காங்க. யாரு நீ? யாரா? டேய், யாருன்னு கேக்குறான்ல? சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசியன். இங்கே வரவங்க எல்லாம் மோஸ்ட்லி அதையும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதையும் போய் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக தாஜ்மஹால்லேருந்து வெளியே வரும்போது அந்த கைடு வந்துட்டு ஒரு சொவினியர் பிளேஸஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் சஜஸ்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் இது, ஜிஎம்பி. உள்ளே போய் காட்டுறேன். ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் ஆம்பியன்ஸு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வேதா வந்துட்டு இப்போ அடுத்து ஸ்வீட் பர்ச்சேஸில் இறங்கியிருக்கான். ஆக்சுவலாக ஸ்வீட்ஸுன்னு இங்கே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக வச்சுருந்தாங்க நிறைய ஸ்வீட்ஸு. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். ஆக்சுவலாக நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, சூப்பர் பக்காவாக இருக்குது. நான் பார்த்ததில் வந்துட்டு ஆக்ராவில் சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான். இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். மீதி எல்லா இடம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பென்சிவ்னா சும்மா கிடையாது, எக்ஸ்பென்சிவ். ஒரு கிரேவி வாங்கினாலே 500 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த இடம் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. A few hours later. ஆக்ரா நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு நம்ம ஒரு டே ஃபுல்லாக கேப் புக் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ட்ரிப்புக்கு 1 டே ஃபுல்லாக புக் பண்ணுறது அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப சின்ன சிட்டி தான். ஊபர் அண்ட் ஓலாவில் வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே ரைட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. சேம் ப்ரைஸ் ஒரு 10 or 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஆக்ரா ட்ரிப் முடியுது. இப்போ ஜெய்ப்பூர் ட்ரிப் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஸ்டே டியூன் அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. See you. Bye. Flashback. சார்ஜர் விலாக்னு பேர் வச்சு விலாக் தவிர எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒழுங்காக வீடியோ போட போகிறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.